அண்ணே அவருதான். அப்புறம் சார் சார் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அவர்தான் ஒரு அமானுஷ சக்தி நம்ம பாடியை டேக் ஓவர் பண்றதுக்கான அறிகுறி தான் இது. இவன் அவனா இருப்பானோ? எப்படி எப்படி சென்னையில் இருந்தா? சும்மா இருமா, கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்லை. ஆஹா, இவன் அவனே தாப்பா. இந்த மாதிரிலாம் வேண்டாம். அப்புறம் ஏய் ஏய் ஆமா, ஏன்டா கடுப்பா பேசுற? ரொம்ப கோபப்படுற. என்னடா இங்க நடக்குது? ஒண்ணுமே புரியல. யார் இவன்? சும்மா இருமா, உனக்கு ஒண்ணும் புரியாது. புரியல தானே கேக்குறேன். ஏன்டா ராஸ்கல் ஆடி வாங்கணுமா? இன்னைக்கு சொல்றையா ஜூலை 2023 அன்னைக்கு தமிழக முதல்வரை நேரா போய் குறிஞ்சி இல்லத்துல பார்த்தேன் நானு. குறும்பு அந்த விளையாடுத்தலம் போகவே இல்லப்பா. நேரா பார்த்தேன். நான் யார் தெரியுமா? யாரு? ஸ்டாலின் ஃப்ரெண்டு. உன்னை தண்ணியில காட்டுக்கு மாத்திடுவேன். 25 நிமிடங்கள் உரையாடினோம் முதலமைச்சரோட. எஸ், இந்த மூடன் அன்றைக்கும் அப்படித்தான் சொன்னான். அதை நான் நம்புவேன். அருகில் உதயநிதி இருந்தார். உழுகாதப்பா, புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டுவேன். 25 நிமிடம் உரையாடிய பிறகு என்ன முடிவுக்கு வந்தேன்? விவரமா கேள்வி கேட்டா வெட்ட போங்கடா. என்ன முடிவு வந்தேன்? ராம் பொய் சொல்றான் எனக்கு புரிஞ்சுது. டாக்டர் முன்னாடியே வார்ன் பண்ண மாதிரி ராம் இல்லாத ஊரங்கள் இருக்கிறதா ஆலோசனை பண்ண ஆரம்பித்தேன். அது அவனுக்கும் புரிஞ்சுது. டாக்டருக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அவர் ஷார்ட் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண சொன்னார். கொன்னுடுவேன். ஜாக்கிரதை. ஒரு படத்துல கூட வந்து ஒரு சைக்கோ வச்சு படம் எடுக்கிறாங்கன்னா அதையும் தாண்டி ஒரு கற்பனை செய்யக்கூட முடியாத அளவிற்கு ஒரு பிறவி இருக்குமா அப்படின்னா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இந்த பிரஜ்வால் ரேவண்ணா. இப்போ நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறியே இது மகா 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 தப்பு. இந்த ஏரியாவுக்குள்ள வந்த உன் உடம்புல ஓடுற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் இந்த மார்க்கெட் பூரா மழை பெய்யற மாதிரி சும்மா சட சட சடன் தெரிக்கும். தாத்தா வந்து முன்னாள் பிரதமர், சித்தப்பா வந்து முன்னாள் முதலமைச்சர், அப்பா வந்து முன்னாள் அமைச்சர், இவரு எம்பி. அவரை நீங்க காப்பாத்த கூடாது. அவனை கொன்னுடுங்க, கொன்னுடுங்க. புரியலன்னா சொல்லுங்க, நானே அவனை கொலை பண்ணிடுறேன். பிஜேபி அலைன்ஸ் வச்சது வந்து அதிர்ச்சியா இல்லை. ஏன்னா அவங்க வந்து மாநிலம் முழுக்க, இந்தியா முழுக்க அந்த வேலையை தான் பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்கு. பிஜேபிக்கு முட்டு கொடுக்கணுங்கிற சிந்தனைகள் இருக்காங்களே, அவங்களுக்கு கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, அந்த அவர்ணசர்கள் சொல்லப்படுகின்ற தலித் பெண்களுக்கு எதிரானது, கிறிஸ்துவ பெண்களுக்கு எதிரானது. இவங்கள மட்டும் தான் அவங்க வந்து ரேப் பண்ணி கொண்டுகிட்டு இருப்பாங்க. நமக்கு பிரச்சனை இல்ல, நம்ம எல்லாம் ஹிந்துஸ், நம்ம ரொம்ப சேஃபா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த எண்ணத்து மேல செருப்பால அடிச்சிருக்கு பிஜேபி. பொட்டல ஓட்டுற நாயே, என்ன பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதாடா? இந்தப்பா பாவம் பப்ளு, ஏன் அடிக்கிற? பப்புளுவா இவன்? தொப்புளுன்னு கூப்பிட்டு ஓரளவுக்கு மேட்சிங்கா இருக்கும். பெண் என்றாலே நான் பாலியல் வன்புணர்வு செய்வது அரசியல் ஆயுதமாக பயன்படுத்திப்பேன். ஏன்னா எங்களுடைய குரு புல்புல் சாவர்கர் அதை சொல்லிட்டு போயிருக்கான். அதனால பெண் அப்படிங்கிறவங்க எங்களை பொறுத்த வரைக்கும் பாலியல் வண்டம் தான் அப்படிங்கறது பிஜேபி இப்ப ரொம்ப அம்பலப்படுத்தி இருக்கு. விற்று இத்தோட விற்று. இது எச்சரிக்கை இல்ல, கட்டளை கட்டளை. இவங்களுடைய கட்சியை சார்ந்த பெண்கள், அவங்களுடைய சமூகத்து பெண்கள், அரசு அதிகாரிகள், காவல்துறையில இருக்கிற பெண் அதிகாரிகள், வீட்டு வேலை செய்ய வர்றவங்க, இப்படி இவ்வளவு பேரை வந்து பண்றாங்க. இவங்க எல்லாரும் இந்துக்களா இருக்கிறாங்க. ஆனா பாஜக வாய் திறக்க மாட்டேங்குது. அப்போ அதனால அவங்களுடைய சித்தாந்தம் அந்த மாதிரி. அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? ஏய், நீங்களா எங்கன்றா வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு உங்கள்தான் சலதான வைக்க. இதையெல்லாம் தெரிந்தும் பிஜேபி, பிரதமர் மோடி எல்லாரும் அமைதியா இருந்தாங்கன்னா என்ன காரணம்? அவர்களுக்கு தேர்தல் வெற்றி தான் முக்கியம். ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பழப்பா இல்லை? என்னன்னா, அந்த தேவராஜன் கவுடாவோட ஒய்ஃபையும் இந்த ரேவண்ணா, பிரஜ்வல் ரேவண்ணாவோட அப்பா வந்து அபியூஸ் பண்ணி இருக்கிறான். நீ யாரா?
நீ யார்? நீ ஒரு காம கொடூரன். 5:30க்குள்ள வண்டி என்கிட்டயே செக்ஸ் புத்தகம் கேட்டவன் தான் நீ. அப்போ இவர்கள் பெண்களின் மீதான பார்வை உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்து பெண்கள் தானேங்க, இவங்களோட ஜாதி பெண்கள் தானே, அப்ப பாதிக்கப்பட்டும் ஏன் உங்களுக்கு துடிக்கல? நாரி சக்தி அப்படின்னு சொல்றீங்கல்ல, பெண்களை நாங்க பாதுகாப்போம், நீதான் நீங்க பாதுகாக்கிற லட்சணமான்னு கேக்குறேன். நான் ஒரு பிரின்சிபலோட வாழ்றவன், புரியல? கோடு போட்டு வாழ்றவங்க. நோ ப்ராப்ளம். நீங்க நாரி சக்தின்னு சொல்றதெல்லாம் பொய், ஏமாற்று வேலை. ஓட்டு பொறுக்கிறதுக்காக பெண்களை பகடைக்காயாக பயன்படுத்துகின்ற ஒரு கீழ்த்தரமான மோசமான மனநிலை பாதிக்கப்பட்ட ஜோம்பி கும்பல் தான் இந்த பிஜேபி. நான் செஞ்ச இந்த உதவிக்கு ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில நல்ல பாப்புலாரிட்டி வரும்ல? மாட்டிக்கிட்டா பேப்பர்ல கூட வரும். மாட்டிக்கிறதா? வாட் யூ மீன்? அதாவது பத்திரிகாரங்கிட்ட இந்த மேட்டர் மாட்டிச்சுன்னா பேப்பர்ல கூட வரும். அப்படி சொன்னியா? இயர் எண்ட்ல 2023 இயர் எண்ட்லயே பிஜேபி காரன் லெட்டர் எழுதிருக்காரு. அப்ப பிரதமர் மோடிக்கு இது போன வருஷமே தெரியும். அதையும் மீறி நீ மேடையில நின்னு அந்த பெண்களை அபியூஸ் பண்ணுகின்ற ஒரு மோசமான ஆளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஓட்டு போடுங்க மேடையா போய் நின்னு கேட்டிருக்காரு. இன்னும் மீதியா? அடிக்கிற அடியில உடம்பெல்லாம் புண்ணாயி பொணநாத்தம் வர அளவுக்கு அடிக்கணும். யார்? இவனை தானே. ஒன்ன தாண்டா பிலோ அட்ரா அடிக்கிற அடியில பின்னினும். ஒரு குற்றவாளிய மொரோக்கோ போய் பிடிச்சோம். மொரோக்கோ ஆப்பிரிக்கா போனோம். அந்த குற்றவாளி தவறு செஞ்சது யுஏஇல உட்கார்ந்துட்டு, அந்த குற்றவாளியை கடைசியா சேஸ் பண்ணி பிடிச்சது மொரோக்கோ. ஒரு வருஷம் ஆபரேஷன். நிறைய பேர் பண்ணாங்க, நானும் ஒருத்தன். அந்த குற்றவாளியை மொரோக்கோ ஏர்போர்ட்ல டேக் ஓவர் பண்ணோம். என்னை பார்த்தோன்னே குற்றவாளி கேட்டாரு, நீதான் அண்ணாமலை வந்து பாத்துக்கிறேன். அவரை கேட்கும்போது பயம் வரல, சந்தோஷப்பட்டேன். ஒரு மாநில காவல்துறை செஞ்ச ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் இந்திய சரித்திரத்துல கடல் தாண்டி போய் தூக்கிட்டு வந்தோம். அது ஒரு பாதி இது ஆஃப் த ரெக்கார்ட், பாதி இது வெளிய சொல்ல முடியாது, பாதி இது ஆஃப் த புக்ஸ்ல பண்ண ஆபரேஷன். அது பட் வெளிய சொல்ல முடியாத ஒரு நெகிழ்வான தருணம் வந்து அந்த குற்றவாளியை மொரோக்கோல தூக்கிட்டு. இங்க பாரு, நல்லா நாம இங்க இருப்பா. என்னை பாக்குறப்பல இதே வேலையை செய்றீங்க. 1000 ரூபாயே 1 கோடி பேருக்கு கொடுக்கறது சவாலா இருக்குன்னா நீங்க 3000 ரூபாய் நாடு முழுக்க கொடுப்பறேன்னு சொல்றீங்க. அதெல்லாம் சாத்தியம். இந்த நேரத்துல இதெல்லாம் தேவைப்படுதா? ரொக்கமா பணம் கொடுக்கற கல்ச்சர் சரியா? அதாவது ரொக்கமா பணம் கொடுக்கறது கிடையாது. எல்லாமே பேங்க் மூலியமா அனுப்பலாம், வங்கிகள் மூலமாக அனுப்பலாம். எல்லாமே பேங்க் மூலியமா அனுப்பலாம், வங்கிகள் மூலமாக அனுப்பலாம். அடை தற்குறி பழனிசாமி பேங்க் மூலமா கொடுக்கறதும் கையில கொடுக்கறதும் ஒண்ணுதாண்டா பலூன் மண்டையா. எல்லாமே பேங்க் மூலியமா அனுப்பலாம், வங்கிகள் மூலமாக அனுப்பலாம். எல்லாமே பேங்க் மூலியமா அனுப்பலாம். இன்னையா மெண்டலின் உச்சமா பேசிக்கிறீங்க. டேய், இவன் கூட நீயும் கூட்டணி வச்சு சித்திரியா? இந்த உலகத்துல இந்த பழத்தை மருந்தாகவும் பானமாகவும் பயன்படுத்துறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த சுத்தமாக அந்த அறிவு கிடையாது. இது என்ன பண்ணியிருக்கணும்? கடலூர் மாவட்டம் பொருளாதாரத்திலே கடைசியில் நிற்குது, வறுமையில் கடைசியாக இருக்குது. அதிக கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. போட்டு பாக்குறது அப்படின்றது வந்து இந்த நாட்டையே பிளவுபடுத்தக்கூடிய கருத்து. அப்படியான ஒரு கருத்தை ஒருத்தர் பேசிட்டு சாமானியமா நடந்து போறாரு. தேர்தல்ல 1000 பேர் 1000 பேசுவான் அதுக்காக அப்படின்ட்டா, தேர்தல்னா என்னன்னாலும் பேசுவீங்களா? ஒருத்தரை கொன்றுவேன்னு பேச முடியுமா? அதற்கான அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறதா? தேர்தல் நடத்தை விதிமுறைகள்னு ஒண்ணு இருக்குல்ல, எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது? நடப்பது ஒண்ணும் ஆயுதம் தாங்கிய போர் கிடையாது. தேர்தல் ஜனநாயக பூர்வமாக நடத்தப்பட வேண்டிய தேர்தல். ஏன் சொல்றாங்க போர் கிடையாது தானே? யார் சொன்னா? யார் சொன்னா? எல்லா இடத்துலயும் யார் சொன்னா? எந்த இடத்துலயும் தேடி யார் சொன்னா? எந்த இடத்துலயும் தேடி யார் சொன்னா? யார் சொன்னா? சுரண்டா இந்த இடத்துலயும் தேடி பாருங்க. நீங்க பண்புடித்தனமா பேசாதீங்க. என்ன சார் பேசுறாங்க? உங்க அப்பாவை பார்த்த அன்னைக்கே நான் சொன்னேன், உங்க பையன் வாழ்க்கையில ஒரு யுத்தத்தை நிச்சயம் சந்திப்பான்னு. இன்னைக்கு அதுதான் நடந்துருக்கு. தெளிவாக சொல்றீங்க. மனுஷன் பேசாம என்ன செய்ய முடியும்? டேய், வெக்கம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதிராக இவ்வளவு பெரிய மீச. டேய், செருப்பால அடிக்கடா அவனை. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. எதுக்கு அடிக்கடா? ஒரே நிமிஷம். அந்த போருக்கு அப்படிதான் பதில் சொல்லணும். நம்ம அந்த போருக்கு போறதா பதில் சொல்லணும். அந்த மாதிரிலாம் பதில் சொல்லணும். சபையில சொன்னாதான் சரியா இருக்கும். உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா? தேவையில்லாம் பேசாதீங்க. கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. இப்படி இதுதான் யாருமே சொல்லாத ஒரு வார்த்தையை யாரும் சொல்லாம இல்ல, எல்லா இடத்துலயும் பரவலாக பேசுறாங்க. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. யார் சொல்றாங்க? சார் ஸ்ரீகாந்த் சார், பிஜேபி யார் சொன்னாங்க? ஒரு நோட்டீஸ் பிரதமர் யாரும் சொன்னாரா? எங்க சொன்னாரு? தெரியாதுப்பா. அட
நானே பிரிவுக்கு வெளியில உட்கார்ந்துருக்கேன். யார்கிட்ட கேட்க? ஆனா நீங்க சொல்ற குற்றச்சாட்டை யாரு எங்க எந்த கட்சி பேசுச்சு எந்த தலைவர் பேசினார்னு கேட்டதுக்கு முதல் சுற்றுலையும் பதில் சொல்லாம இரண்டாம் சுற்றுலையும் பதில் சொல்லாம கடந்து போக வேண்டாம்ன்ற. கடந்து போகவே இல்லை. நல்லா இருப்படா ராசா. ஆனா இன்னைக்கு இவனை கொன்னுட்டேன். இவனை கொளுத்திட்டேன் இன்னைக்கு. டேய் உன்னை போதைக்காம விட மாட்டேன். இன்னைக்கு பிரதமர் தன் பேச்சிலேயே குஜராத்ல சொல்லியிருக்காரு. யார் சொன்னான்னு சொல்லுங்க. இன்னைக்கு பிரதமர் பேச்சல சொன்னாரா இல்லையா?